போர்க்கடவுளான காளிக்கும் யூதர்களுக்குமான தொடர்பை இனி அலசலாம். குமரிக்கண்டத்தை விட்டு நோவா சென்றபோது அங்கு 2 பெருங்கடவுளர் மட்டுமே இருந்தனர். அவர்களில் ஒருவர் சிவன், மற்றவர் காளி. ஆனால் குமரிக்கண்டத்தில் உருவ வழிபாடு இருந்ததில்லை. இருப்பினும் குமரிக்கண்டத்தின் ஆன்மீக பாரம்பரியத்தை நோவா தன்னோடு எடுத்துச் சென்றார். சிவன் தென்னக அரசன் என்ற பொருளில் யெகோவா என்று முன்பே அழைக்கப்பட்டார். இதுவே யெகோவா என்று யூத கடவுளானது. கால பைரவராக சூரியனின் அம்சமாக அறியப்பட்ட சிவன் யூதர்களால் எலோஹிம் என்று அழைக்கப்பட்டார். சிவனின் சடைமுடியை கொண்டு சடையோன் என்று அழைக்கப்பட்ட சிவன் யூதர்களால் எல் ஷடை என்று அழைக்கப்பட்டார். ஆதி யூதர்களுக்கு சிவன் ஒரு மனித கடவுள் என்பது தெரிந்திருந்தது. அவர்களுக்கு காளி என்பவள் ஒரு தத்துவார்த்த கற்பனை தெய்வம் என்பதும் தெரிந்திருக்க வேண்டும். அதனால் உருவ வழிபாடற்ற யூதர்கள் காளியை கருப்பு ஆடை அணிந்து மானசீகமாக வழிபட்டனர். இப்படித்தான் யூதர்களின் விருப்ப வண்ணம் கருப்பென்றானது. அவர்கள் காளி போருக்கும் அழிவுக்குமான தெய்வம் என்பதை அறிந்திருந்தனர். ஆனால் காளியின் தத்துவார்த்த உருவாக்கத்தை முழுமையாக அறியாத யூதர்கள் காளியை வழிபடும் முறை போரையும் அழிவையும் உருவாக்குவது என்றே தவறாக புரிந்து கொண்டுள்ளனர். அதனால்தான் யூதர்கள் உலகெங்கும் போர்களை தூண்டிவிடுவதும் அழிவை ஏற்படுத்துவதுமாக உள்ளனர். போர்களின் மூலமாக யூதர்கள் தங்களின் காளிக்கு நரபலியும் கொடுக்கின்றனர். இது காளி என்ற தத்துவத்தை யூதர்கள் சரியாக புரிந்து கொள்ளாததால் வந்த வினை. இப்போது நாம் மகாபாரத போரின் இயங்கியலை சரியாக புரிந்து கொள்ள முடியும். யூதர்களுக்கு தாங்களே கடவுளின் பிள்ளைகள் என்ற தவறான எண்ணம் உள்ளது. ஆனால் பாண்டியர்கள் செல்வ செழிப்பு மிக்க விவசாயிகளாகவும் கலாசாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் தேர்ந்தவராகவும் விளங்கினர். அதாவது யூதர்களை விட அனைத்து வகையிலும் சிறந்த வாழ்க்கையை பாண்டியர் வாழ்ந்தனர். இது தாங்கள் கடவுளின் பிரியமான பிள்ளைகள் என்று இருமாந்திருந்த யூதர்களை எரிச்சலடைய வைத்தது. எனவே பாண்டியர்களை யூதர்கள் அழிக்க துடித்தனர். ஆதலினால் அர்ஜுனன் காட்டை கொளுத்துவதை இயல்பாக எதிர்த்த குறவர்களை உசுப்பேத்தி மகாபாரத போரை நிகழ்த்தினான் சகுனி. மகாபாரத போரின் மூலமாக சகுனி தனது காளிக்கு நரபலியும் கொடுத்தான். இவ்வாறாக காளிக்கும் யூதர்களுக்குமான தொடர்பை நாம் அறிகிறோம். கிருஷ்ணனும் இதை அறிந்திருந்தார். ஆக உலக எஜமானிகளாக யூதர்கள் உருவெடுத்த அழிவு யுகத்தை அவர்களின் தெய்வமான காளியின் பெயரால் கலியுகம் என்று பெயரிட்டார் கிருஷ்ணன். கலியுகத்தை பற்றி ஒரே வரியில் சொல்ல வேண்டுமானால் கலியுகம் ஒரு நீதியற்ற யுகம் என்று சொல்லலாம். ஆம், உலகெங்கும் இந்தியா உட்பட நீதியற்ற யுகமாகத்தான் கலியுகம் கழிந்தது.